நமக்கு அது சம்மந்தப்பட்ட என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். சூழ்நிலைகள் இல்லையா? நம்ம எந்த இடத்துல பண்ண போறோம், நம்மளை சுத்தி என்ன சூழ்நிலை இருக்கு, என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து மார்க்கெட் பிளேஸ்ல போய் உட்காந்து நீங்க முக்கியமான வேலை செய்ய முடியாது. அதுக்கு இடம் பொருள் இடம் உண்டு. இப்போ நான் 9th ஒன்டர் ரெக்கார்ட் பண்ணும்போது காலையில 4 மணி, ஏன்னா அப்போ தனியா வீடு கிடையாது, நான் வீட்டில் உட்காந்து பண்ணுவேன். காலையிலயும் ரிக்ஸ் நைட்லயும் ரிக்ஸா சத்தம் கேட்கும், காலையிலயும் 4 மணிக்கு எந்திரிச்சாதான் சத்தம் மூச்சு இருக்காது, அப்போ ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ உங்க என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் பண்ணுங்க, நம்பர் 1. நம்பர் 2 வந்து பிளான் பண்ணணும். ஜென்ரலா இது பண்ணணும்னா நான் எப்படி பிளான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு ஜென்ரலான பிளான். 2. 3வது வந்து நீங்க என்ன மாதிரி சர்க்கிள், இதுக்கு யாரெல்லாம் தேவைப்படும், உங்க எந்த சர்க்கிள் கூட இருக்கீங்க, அந்த சர்க்கிள் ரொம்ப முக்கியம். 3வது முடிஞ்சிட்டு 4வது வரேன். அதுக்கு உங்களுக்கு லேசர் ஃபோக்கஸ் இருக்கா, ஒரு விஷயம் பண்ணதுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அப்படியே மொபைல் பார்த்து ரீல்ஸ் பார்த்து டக்குன்னு கட் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த ரீல்ஸ் ஓடிட்டே இருக்கும், அந்த மூவி ஓடிட்டே இருக்கும், என்ன ஓடிட்டே இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் வரணும். 4வது வந்து ஃபோக்கஸ். 5வது வந்து எனர்ஜி. நைட்ல 1 மணிக்கு உட்காந்து நீங்க ஏதாவது மெயின் முக்கியமான வேலை செய்ய முடியாது, நல்ல தூக்கம் கண்ணை கறக்கும், கண்ணை கட்டிட்டு வர அப்போ வேலை செய்ய முடியாது. இப்போ நேரத்து 9-10 மணிக்கு ஒரு மீட்டிங் சொன்னாங்க, மீட்டிங்லாம் பண்ண முடியாது, தூக்கம் வருது, காலைல பார்ப்போம் முடியாது. 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் பண்ண முடியாது, தானே கண்ணை கறக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ வந்து எனர்ஜி இருக்கணும் அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் 6வது வந்து டிஸ்டர்பன்ஸ் செக் பண்ணணும், என்னென்னலாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். 6வது டிஸ்டர்பன்ஸ். 7வது வந்து நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது எவ்வளவு வேலைகள் இருக்கு, அது என்னென்ன வேலை செய்வோம் அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எது நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட், இந்த வேலை செய்யணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், அது ஃபர்ஸ்ட். 8வது இந்த வேலையை யான் செய்யணும்னு தெரியணும். ஒய், இந்த வேலை இது முக்கியம் தானா, இது செஞ்ச என்னெல்லாம் நடக்க போகுது, அதோட காரணம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம செய்யலாம். ஒய். 9வது வந்து இதுக்காக நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம். 9வது வந்து சாக்ரிஃபைஸ். இதுக்கு என்னெல்லாம் லிஸ்ட் இருக்கு, என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு லிஸ்ட் வைக்கலாம். 10வது இந்த வேலை செய்யணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும். சில வேலைலாம் 2 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும், சில வேலை 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும், சில வேலை வந்து 2 மாசம் 1 மாசம் இழுக்கும், 10 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், 2 நாள் ஆகும். அப்ப அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கால் அடிச்சு பேசினா முடிஞ்சு போச்சு, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட முடிஞ்சு போச்சு, அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அது டக்குன்னு முடியும். அப்போ அந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கு உங்களுக்கு தெரியுமா? 11 நீங்க அதை மெஷர் பண்றீங்களா, மெஷர்மெண்ட் இருக்கா. இந்த வேலை செய்யணும்னா இது செஞ்சா ஃபர்ஸ்ட் வேலை, இது 2வது மெஷர்மெண்ட், மெஷர் பண்ண முடியுமா உங்களால. 12வது உங்க மொபைலு அது இது எல்லாத்திலும் நோட்டிபிகேஷன் இருக்கலாம், அது உங்களால ஸ்டாப் பண்ண முடியுதா. நீங்க மொபைல் நினைச்சுதான் உள்ள போய் பார்க்கணும், அவங்க வர்ற லிங்க் மெயில் நோட்டிபிகேஷன் இது நம்ம செவப்பு டாட் என் போன்ல எங்கேயுமே இருக்காது, எங்கேயுமே செவப்பு டாட் இருக்காது, வைக்கவே கூடாது, டாட் வரக்கூடாது, அது நம்ம டெம்ப்ட் பண்ணி உள்ளே பார்க்க சொல்லணும். அடுத்து நோ சொல்ல படிக்கணும், ஆல்ரெடி இப்போ சொன்னாங்க. நோ சொல்ல லிஸ்ட் வேணும் உங்களுக்கு, நோ சொல்ல தைரியம் வேணும் ஒரு விஷயம் செய்யணும்னா. 14வது எமோஷன்ஸ். அந்த வேலை சம்மந்தப்பட்டது அது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் எமோஷன்ஸ் தேவைப்படும். அந்த எமோஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கீங்களா நீங்க, எமோஷன்ல கண்ட்ரோல் இருக்கா. என் பிள்ளை அழுதுனா முடிஞ்சு போச்சு கதை, என் பிள்ளை கூட்டா முடிஞ்சு போச்சு, என் புருஷன் கூட்டாரு பொண்டாடி கூட்டாரு அந்த வேலை இருக்கு, எமோஷன் முடிஞ்சு. எமோஷன்ல தான், எமோஷன்ல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா. 15வது விஷயம் இப்போ சொன்னது டெலிகேஷன். இந்த வேலை வேற யார்ட்டையும் செய்ய முடியுமா, இந்த வேலை செய்யறதுக்கு வேற யார்ட்டையும் கொடுத்து செய்ய முடியுமா, இல்லை நம்ம தான் பண்ணணுமா, அந்த டெலிகேஷன் தெரியணும். 15வது. 16வது நம்ம செய்யறது ஓகே, அதுக்கு நம்மகிட்ட திறமை இருக்கா. நம்ம சமைக்கணும்னு தெரியும், ஆனா சமைக்க தெரியுமா, இந்த டோரை வந்து சரி பண்ணிடலாம், நமக்கு அந்த ஸ்கில் இருக்கா, அதை செக் பண்ணணும். அந்த வேலை செய்து முன்னாடி நம்மகிட்ட திறமை இல்லைன்னா அது சத்தனா வேற யார்ட்டையும் கொடுத்து பண்றது நல்லது. 17வது நீங்க என்ன வேலை நாளைக்கு செய்ய போறீங்களோ அது முத நாள் பிளான், நைட்டு படுக்கிறது நோட்டி நாளையுள்ள நாள் எப்படி இருக்குன்னு டிசைன் பண்ணிட்டு படிக்கீங்களா. எத்தனை பேர் எஸ் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு ஃபுல் டே என் வேலை இல்லைன்னா இருக்க போகுது அப்படின்னு நான் எழுதிட்டு தான் தூங்குவேன், இல்லைன்னா நான் படுக்கவே மாட்டேன். அப்படியாவது இருக்கீங்களாங்க? அது பிளான், பிளான் யுவர் டே, ப்ரியர் ப்ரியர் நைட். ஓகே, அது 17வது. 18வது டு லிஸ்ட் பண்ணுங்க. டு லிஸ்ட் என்னெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு இருக்கணும். 18 வந்துட்டு ஹாவ் டு டூ லிஸ்ட் இருக்கணும். இது கட்டாயம், இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். நான் என்ன பண்ணுதனோ இல்லையோ, கரண்ட் பில்லு கட்டி ஆகணும், கிரெடிட் கார்டு பில்லு கட்டி ஆகணும், நாளைக்கு ஃபீஸு கட்டி ஆகணும், நாளைக்கு இது செஞ்சே ஆகணும். அது ஹாவ் டு டூ லிஸ்ட்.
ஹாவ்னா கண்டிப்பா பண்ணணும். இப்போ நம்ம லெசன்ல பார்த்தது டு டூ லிஸ்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா செய்ய வேண்டியது என்னலாம். அடுத்து அடுத்தது வந்து ஆஹ், என்ன விஷயம் பண்ண போறோமோ அதுல 20 பேபி ஸ்டெப்ஸ் வேணும். இப்போ நாளைக்கு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா அப்போ ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், அயன் அடிச்சா இருக்கணும், வேற என்னெல்லாம் சாமான் இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த 20 ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணதுக்கு 20 ஸ்டெப்ஸ் இருக்கணும். அதுக்கு அடுத்த லிஸ்ட் வந்து நோ டு டூ லிஸ்ட். காலைல எழுந்திரிச்சு நான் சைக்கிளிங் போக மாட்டேன், காலைல எழுந்துச்சு ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், காலைல எழுந்துச்சு நான் சமையல் பண்ண மாட்டேன், ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கணும், இப்படி நாளைக்கு இவன் சொந்தக்காரன் வந்தானா கதவை திறக்க மாட்டேன், உள்ள பூட்டி வச்சுட்டு நான் வர மாட்டேன்னு சொல்லிடுவேன், இவங்களுக்குலாம் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நோ டு டூ லிஸ்ட். டு டூ லிஸ்ட் இருக்கு சரி, நோ டு டூ லிஸ்ட் என்னெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்த செய்யறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண மாட்டேன், நோ டு டூ லிஸ்ட் இருக்கணும். அப்புறம் கடைசியில் வந்துட்டு இதை பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டிசிஷன் தேவைப்படும், என்னென்ன முடிவுகள்லாம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும், இந்த காரியத்தை சாதிக்கணும்னா என்னென்ன முடிவு எடுக்க வேண்டியிருக்கும், யாருக்கு எகென்ஸ்டா போக வேண்டியிருக்கும், எது சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த டிசிஷன்ஸ் என்னெல்லாம் முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும்னா முடிவுகள் லிஸ்ட் நீங்க எடுக்கலாம். இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கும், இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு.